என் அன்பு குழந்தையே, இன்று உன்னுடைய பிரித்யங்கரா உன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அடுத்த 2 நாட்களில் உன்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்கப் போகின்றது, யார் உன்னுடைய குடும்பத்தில் கஷ்டத்தை ஏற்படுத்த அங்கே சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்லி உன்னை இதிலிருந்து காப்பாற்றுவதற்காக உன் பிரித்யங்கரா நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அம்மா சர்வசாதாரணமாகவெல்லாம் எதையும் வெளியில் சொல்வது கிடையாது. உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் அதை உன் அம்மா என்னால் அவ்வளவு எளிதாக பார்த்து கொண்டெல்லாம் இருந்துவிட முடியாது. என் பிள்ளைக்கு அதனை சொல்லிவிட வேண்டும். அப்படி சொன்னால் மட்டும்தான் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றி தெரிய வரும், சுற்றி இருக்கின்ற உறவுகளை பற்றி முழுமையாக தெரிய வரும் என்பதனால் உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இந்த பிரித்யங்கராவை நம்பிய பிள்ளை அல்லவா, உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமையல்லவா. நான் என்னுடைய கடமையில் இருந்து ஒரு நாளும் தவற மாட்டேன். அதனால் என் பிள்ளைக்கு இதனை செய்து கொடுத்து விட வேண்டும். என் பிள்ளையின் குடும்பத்தை இந்த தீய சக்திகளின் பிடியிலிருந்து காப்பாற்றிவிட வேண்டும் என்று அம்மா வந்திருக்கின்றேன். அது என்ன, அடுத்த 2 நாட்களில் நடக்க இருக்கின்றது என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாயல்லவா? என் பிள்ளையே, அவர்கள் இப்பொழுது அல்ல, சில நாட்களாகவே இதை உன் குடும்பத்திற்கு செய்வதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் 2 நாட்களுக்குள்ளாக எப்படியும் இதை நடத்திவிட வேண்டும் என்று அவர்கள் இப்பொழுது கங்கணம் கட்டி கொண்டு திரிகின்றார்கள். அவர்களின் எண்ணங்கள் என்ன? அவர்கள் உன் குடும்பத்திற்கு என்ன செய்ய நினைக்கின்றார்கள்? அவர்கள் யார்? இவையெல்லாம் உனக்கு தெரிய வேண்டும் என்ற ஆவல் இப்பொழுது வந்துவிட்டதல்லவா? பிரச்சனைகளை பற்றியெல்லாம் என் குழந்தைக்கு பயமில்லை. ஏனென்றால் உனக்குத்தான் இந்த பிரித்யங்கரா இருக்கின்றேன் அல்லவா? நம் தாயானவள் நமக்காக இருக்கும் பொழுது நமக்கென்ன கவலை என்றுதான் நீ நினைக்கின்றாய். அதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். இருந்தாலும் என் பிள்ளைக்கு இதையெல்லாம் தெரிய வைக்க வேண்டியதும் என்னுடைய கடமைதான். பிரச்சனைகளே இல்லை என்று நீ நினைத்து விடக்கூடாது. பிரச்சனைகளில் தவிக்கின்ற உனக்கு எதனால் இந்த பிரச்சனை வந்தது, யாரால் வந்தது என்று உனக்கு தெரிய வேண்டும். பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் அதை பற்றி பெரிதாக நினைக்க நீ விரும்புவது கிடையாது. ஏனென்றால் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கண்டு பயம் அதிகமாகிவிட்டது. எங்கே இதை திரும்பி பார்த்தால் நம்மை தொற்றிக்கொள்ளுமோ, அதிகமாக வேதனைகள் வந்துவிடுமோ என்று பயந்து என் பிள்ளை நீ ஓடி ஒதுங்கத்தான் நினைக்கின்றாய். அவ்வாறு ஒரு நாளும் இருக்காதே. ஒரு பிரச்சனையை நீ எதிர்த்து நின்றால் அப்பொழுதே அதற்கு முடிவு கிடைத்துவிடும். ஒதுங்கி ஓடவோ அதன் பின்னால் ஒளிந்து கொள்ளவோ நினைப்பாயானால் பிரச்சனை உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். காலம் முழுவதும் பிரச்சனைகளிலேயேதான் நீ முங்கி இருக்க வேண்டியிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு இருப்பது, நமக்கானது, நம்மை சுற்றி இருப்பது எல்லாம் மற்றவர்களுடையது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கானது என்றால் உன்னை தேடி தானாக வந்துவிடும். என் பிள்ளையே, உனக்கு ஏற்பட போகின்ற ஒரு நல்ல வாழ்க்கையை கெடுப்பதற்கு பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களையும் இதில் உள்ளே இழுத்து அவர்கள் வேடிக்கை பார்க்க நினைக்கின்றார்கள். என் தங்கமே, ஆசைப்படுவது தவறு கிடையாது. ஆசைப்பட்ட விஷயங்கள் உன்னுடைய தனிப்பட்ட விஷயமாக இருக்கும் பொழுது அதில் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களையும் நீ அவமானப்படுத்திவிடக் கூடாதல்லவா? நீ அதை செய்ய நினைக்கவில்லை. ஆனால் சுற்றி இருக்கின்றவர்கள் இந்த சூழ்ச்சிகளை செய்ய தயாராக இருக்கின்றார்கள். எப்படியும் உன்னுடைய பிரச்சனையில் உன் குடும்பத்தை இழுத்து வெளியில் கொண்டு வந்துவிட வேண்டும், அவர்களை அவமானப்படுத்திவிட வேண்டும் என்று இவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அதனால்தான் அம்மா சொல்கின்றேன்,
மிகுந்த கவனத்தோடு எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும். உனக்கென்ற ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் பொழுது, உனக்கான தனிப்பட்ட இரகசியங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, அதை யாருடனோ நீ பகிர்ந்து கொள்கின்றாயே தவிர ஒரு பொழுதும் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என்கின்றாய். அவர்களிடத்தில் சொன்னால் அது பிரச்சனையாகி விடுமோ என்ற பயம் உனக்குள் இருக்கின்றது. என் பிள்ளையை, மற்றவர்களிடம் சொல்லி அது உன் குடும்பத்திற்கு தெரிய வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்குவதை விட கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நீயே அதனை வெளிப்படையாக சொல்லிவிட்டால் நாளை மற்றவர்கள் இதை கேலிக்கூத்தாக நினைக்கும் பொழுது உன்னால் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். நான் எதையும் மறைப்பதில்லை, எந்த ஒளிவு மறைவும் எனக்குள் இல்லை, என் குடும்பம் என்னை தாங்கி பிடிக்கின்றது என்கின்ற தைரியத்தோடு நீ இருந்து விடலாம் அல்லவா? என் தங்கமே, எப்படி எல்லாமோ இந்த வாழ்க்கையை வாழ நினைத்த நீ இப்பொழுது விரும்பிய வாழ்க்கையை அடைவதற்கு முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய திணறல் மற்றவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கின்றது. அவர்கள் கை கொட்டி சிரிக்கவும் மற்றவர்களோடு பேசவும் நல்ல வாய்ப்பாக அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் விளையாட நினைக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இதுபோன்ற முயற்சிகளை இன்று நேற்றல்ல, பல நாட்களாகவே அவர்கள் உன் வாழ்க்கையில் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் இந்த பிரத்யங்கரா உனக்கு எப்பொழுதுமே சொல்கின்ற விஷயம், வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டால் இப்படித்தான் நீ மற்றவர்களை பார்த்து பயம் கொள்கின்ற நிலை வந்துவிடும். எல்லாவற்றையுமே இரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. யாரிடத்தில் சொல்ல வேண்டுமோ அவர்களிடத்தில்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றேன். தேவையில்லாதவர்களுக்கு தெரிந்ததனால் இன்று உன் குடும்பத்தை அல்லவா அவமானப்படுத்த நினைக்கின்றார்கள். எந்த விஷயமாகவே இருந்தாலும் எல்லாவற்றையும் முதலில் உன்னை சார்ந்தவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மற்றவர்கள் அதை தெரிந்து கொண்டு உன் குடும்பத்தை அவமானப்படுத்த நினைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அல்லவா? நாளை உன்னால் இதை நிச்சயமாக மனதார ஒரு நாளும் சகித்து கொள்ள முடியாது. நீ செய்த தவறை நினைத்து நினைத்து எப்பொழுதுமே மனம் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய். அதனால் நடந்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியான நேரத்தில் புரிந்து கொண்டு இதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும் என்று யோசிக்காமல் இந்த விஷயத்தை முதலில் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு விளக்கி சொல்லிவிட வேண்டும். என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உனக்குள் நிச்சயமாக இரகசியம் என்ற ஒன்று இருக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் உன்னை நம்பி இருப்பவர்களுக்கும் அது இன்னொருவர் சொல்லி தெரியும்படி ஒரு நாளும் இருக்கக்கூடாது. இது உனக்கான வாழ்க்கை என்று தெரிந்துவிட்ட பிறகு அதை அவர்கள்தான் அமைத்து தர வேண்டும் என்று இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லாமல் இருப்பது மிக பெரிய தவறல்லவா? பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகளை சமாளித்துத்தான் நீ அதனை அடைய வேண்டும். எல்லாம் எளிதாக கிடைத்துவிட்டால் அதற்கு என்ன மதிப்பு இருக்கின்றது? எல்லாவற்றையும் கஷ்டப்பட்டுதான் அடைய வேண்டும். அப்படி நீ அடைந்து விட்டால் அது உன்னுடைய மிக பெரிய வெற்றி அல்லவா? என் பிள்ளையே, அதன் பிறகு நீ நினைப்பாய், நாம் சாதித்து விட்டோம், நம் வாழ்க்கையில் நாம் நினைத்ததை அடைந்து விட்டோம். எதற்குமே யாரும் காரணமல்ல, நம்முடைய முயற்சிகள் தான் நம் வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கின்றது என்று என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அதை நினைத்து நீ மனமகிழ்ச்சியும் அடைந்து விடுவாய். உன்னுடைய மன சந்தோஷம், உன்னுடைய மகிழ்ச்சி நிச்சயமாக என் பிள்ளை உனக்கு நிரந்தரமாக நிலை பெற்று நிற்க வேண்டும் என்றால் இது போன்று சுற்றி இருப்பவர்களிடத்தில் தேவையற்ற எந்த ஒரு விஷயங்களையுமே பகிர்ந்து கொள்ளாமல் உன் குடும்பத்திடம் எப்பொழுதும் உண்மையாக இருக்க பழகிவிட்டால் போதும். இந்த பிரத்யங்கரா சொல்ல வந்த விஷயம் என்னவென்று உண்மையாகவே இந்த விஷயத்தினால் யாரொருவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அந்த பிள்ளைக்கு புரிந்திருக்கும். நீ நிச்சயமாக இதிலிருந்து உன்னை காத்து கொள்ள வேண்டும். நீ செய்கின்ற செயல் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, இனிமேலாவது
இந்த வாழ்க்கையில் இது போன்று மற்றவர்கள் முன்னிலையில் தலைகுனிவை ஏற்படுத்துகின்ற எந்த ஒரு செயலையும் செய்யாமல் நேர்மையாக இருந்து நேர்மையாக உனக்கானவர்களிடத்தில் நடந்து கொள். அது போதும். யாராலும் உன் குடும்பத்தையும் உன்னையும் எதுவும் செய்துவிட முடியாது. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.